ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் 2.3ல ஃபுல்லாக படிச்சுக்கங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.4ல ஃபஸ்ட்டு செம் அண்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இதெல்லாம் கவர் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக ஃபஸ்ட்டு மிட்டமில் சன்டம் 50க்கு 50 எடுக்கணும்னா இந்த வீடியோ தயவுசெய்து டோன்ட் பண்ணாமல் பாருங்கப்பா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ, ஓகேவா? ஸோ அதான் நம்ம சொல்லிக்கிட்டு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் நம்ம நிறைய பேர் லைக் பண்ண பாருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ வந்து பார்க்க பண்ணோம். ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் அண்டு வந்து பார்த்திங்கன்னா கடலூர், திண்டுக்கல். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இன்னும் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணல இன்னும். ஸோ நமக்கு தெரிஞ்ச தகவல் வச்சு சேலம் டிஸ்ட்ரிக்ட்லாம் மந்த்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தெரியும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருந்தோம். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நம்ம போட்டுடலாம். ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறப்பா, தமிழ், இங்கிலீஷு, ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் தனித்தனியாக அப்லோட் பண்ணேன். முதல்ல வந்து வேணால் மேக்ஸ் இப்போயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம முன்னாடி இது பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு 50, அதாவது ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூலில் 15 மார்க்ஸ் வைப்பாங்க, ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 35 மார்க்ஸ் அந்தமாரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணால் ப்ரிஃபர் பண்ணிங்க, ஓகேவா? ஸோ அந்த நம்ம சாய்ஸ் இல்லை, உங்கள் சாய்ஸ், ஓகே. ஸோ முதல்ல சாப்டர் 1க்கான 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். லாஸ்ட்டில் 5 மார்க் சொல்கிறோம். அது வரைக்கும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்ளிகேஷன்ஸ் அண்டு மேட்ரிக்ஸ் அண்டு டிட்டர்மினேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல வேண்டியதுன்னு எதுவும் இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் அண்டு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துறேன். ஸோ இதை தவிர்த்து கண்டிப்பாக எதுவும் கேட்க முடியாது. இதே நீங்கள் பப்ளிக் கூட படிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஹெவி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்கப்பா, அதுதான் சொல்கிறது, ஓகேவா? ஸோ தயவுசெய்து நீங்கள் பப்ளிக்கில் சென்டம் எடுக்கணுன்னாலும் தயவுசெய்து இந்த லெசனை மிஸ் பண்ணுறக்கூடாது. சாப்டர் 1 எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சாப்டர் 1 கவர் பண்ணிடணும். ஸோ எக்ஸசைஸ் 1.1 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செம்மு, எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் செம்மு, ஃபோர்த்து செம்மு, ஃபிஃப்த்து செம்மு இருங்கப்பா. தேர்ட் செம்மு, ஃபோர்த்து செம்மு, ஃபிஃப்த்து செம்மு, சிக்ஸ்த்து செம்மு, செவன்த்து செம்மு, எயித்து செம்மு, 9th செம்மு, 10th செம்மு, 11 and 12. எக்ஸசைஸ் 1.ல் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 சம்ஸ் இருக்குது. அந்த 10ல் கிட்ட ஒரு 6 2 மார்க் வந்து மீதி 4 3 மார்க் கொஷினாக வருது. ஸோ தயவுசெய்து இதை மிஸ் பண்ணுறாதீங்க, ஓகேவா? அண்ட் எக்ஸசைஸ் 1.2 பார்க்கும்போது ஃபஸ்ட்டு செம் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட்பா, வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் செம் பார்த்துங்க. தேர்ட் செம்மில் 3.1ல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். இதில் ஃபஸ்ட்டு ரோம் லெட்ரு மட்டும் பார்த்தாலே போதும், ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோம் லெட்ரு பார்த்தாலே போதும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு போயிடுவோம். 1.3ல் வந்து பார்த்திங்கன்னா 1.3 வந்து பார்த்தீங்கன்னா அதான்ப்பா அந்த சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செம்மில் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட் சம் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ வெயிட் ஃபார் த 1 minutes, நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். ஸோ 1.3 எடுத்திங்கன்னா இப்போது 1.3ல் ஃபஸ்ட்டு சம் என்ன சம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் த லீனியர் ஈக்குவேஷன்
அப்படின்னு கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் அப்படின்றாங்க. ஓகேவா? இன்வெர்ஷன் மெத்தட்னா ஒன்றும் இல்லைப்பா, நான் சொல்கிறேன். இன்வெர்ஷன் மெத்தட்னா நான் சொல்கிறேன். ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட்டு சம் அண்டு செகண்ட் சம் அது என்ன மாடல்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு மாடல் மட்டும் சொல்கிறேன். ஈஸியாக நீங்கள் டவுட்டுன்னு சொல்லிட்டு சார் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவே இந்த சம் வேணும் சார் அப்படிங்கிறதுனா இதையும் சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேப்பா, போர்டு தெரியுதா? ஓகே, போர்டு தெரியுதுன்னா ஓகேப்பா. ஸோ எக்ஸசைஸில் 1.13ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மோடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2x + 5y அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அண்டு ஈக்குவல் டு -2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கமா x + y 2y அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈக்குவல் டு -3ன்னு போடுறீங்க. ஓகேவா? ஸோ இப்படி போட்டிங்கன்னா இது என்ன பண்ண சொல்கிறாங்க, லீனியர் ஈக்குவேஷன்ஸ் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் அப்படின்னா இந்த 2x வரத்தெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கணும். ஸோ எக்ஸு வரக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எக்ஸு அடுத்து இன்னொரு 2 ஈக்குவேஷனை கொடுத்துருப்பான் கமா போட்டு. ஸோ ஓகேவா? ஸோ எக்ஸு வரக்கூடிய நம்பர்லாம் மட்டும் போகிறீங்கன்னா ஏன்னு போட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏன்னு போட்டு ஃபஸ்ட்டு அந்த செம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 2xன்னு வந்து இல்லை 2x + 2xன்னு வரதுனால 2ன்னு போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2y வந்து பார்த்திங்கன்னா 2y 3y வந்து சரி 5y. அந்த 5yயை இங்கே போட்டணும். அதாவது இங்கே மேலே எக்ஸு இங்கே ஒய் இப்படி போடணும். இப்போ எக்ஸோட ஆர்டரில் இங்கே இன்னொரு ஈக்குவேஷனில் எக்ஸு 1 தான் இருக்குது, அப்போ 1 போட்டாங்க. அதே இது பார்த்திங்கன்னா இன்னொன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா 2y இருக்குது, அதனால 2 போட்டாங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பின்னு போட்டு பியா நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு போடுறீங்கன்னா இதுக்கு நேராக இந்த இடத்துல எக்ஸுன்னு போட்டு ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு போடுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பி அப்படி கம்மா பக்கத்தில் பின்னு போட்டு அவன் ஈக்குவல் டு 3 கொடுத்துருந்தான் பார்த்தீங்களா, அந்த 3 இல்லை -2 -3 -2 -3. ஸோ இந்த இப்படி தான் யூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸோடைய ஒய்யோடைய ஒய். ஸோ இதுக்கு நேரம் அதாவது வந்து வேணால் இது எக்ஸுன்னு எடுத்துக்குவோம், இதை ஒய்ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடியது மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ இது எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு நேராக இருக்குது எக்ஸு, கீழே இருக்கிறது ஒய் அப்படின்னு அந்த ஆர்டரில் எடுத்துக்கிறோம். ஸோ பி எடுத்துக்கோமா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஸோ அந்தமாரி எடுத்துகிட்ட பிறகு இப்போது நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்வெர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஏ இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு வருமா. ஸோ டிட்டர்மினன்ட் ஏக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை மாற்றணும். ஓகேவா? ஸோ ஏ இன்வெர்ஸ்ன்றதுனால முதல்ல ஏ வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேங்க. ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது 5 2 2 5 அடுத்து 2 3னா அந்த 2 இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 வந்துடும்.
5 வந்து பார்த்தீங்கன்னா +5 -5 ஆகிடும். அடுத்து 1 வந்து பார்த்திங்கன்னா +1 அந்த இது -1 ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா -2 இங்கே சரிங்க +2 அதான் இந்த 2 இங்கே போயிட்டுனா இந்த 2 இங்கே வந்து ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இது அட்ஜாயிண்ட் ஏன்னா இதான் ஓகேவா. சாரி அட்ஜாயிண்ட் ஏன்னா அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சா புரியுன்னு நினைக்கிறேன். சரி, நான் இதை வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே சொல்லித்தரேன்பா. இதுக்கப்புறம் இதை வந்து வேணால் தனியாகவே சொல்லித்தரேன். ஸோ நம்ம டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி 10 minutes எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஓகேப்பா, அதோட 1.4 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த 2 சம்மு பார்த்துங்க. அண்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது எது இம்பார்ட்டன்னா 1.12, 1.13, 1.14, 1.17, 1.18, 1.20, 1.22. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். ஸோ அந்தமாரி தான் எடுப்போம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தயவுசெய்து மிஸ் பண்ணுறீங்க. இந்த ஒரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் படித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்னது வரைக்கும் படித்தாலே மேக்ஸில் சென்டம் போடலாம். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இந்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிற சம் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஒரு சம்மு விடாமல் இது பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சார் நீங்கள் சொன்ன எல்லா சம்மே வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க. தயவுசெய்து மிஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ சாப்டர் 2ல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னும் போது 2.1ல் ஃபஸ்ட்டு சம்மு, செகண்ட் சம்மு, தேர்ட் சம்மு, ஃபோர்த்து சம்மு, சிக்ஸ்த்து சம்மு. அடுத்து எக்ஸசைஸ் 2.2ல் ஃபஸ்ட்டு சம்மோடைய 5th ரோமன் லெட்டர் சம் பார்த்துங்க. செகண்ட் செம்மு, தேர்ட் செம். ஓகேவா. அடுத்து எக்ஸசைஸ் 2.3ல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கணும்பா. 2.3ல் ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேவா. அடுத்து எக்ஸசைஸ் 2.4ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்ரு அண்டு தேர்ட் ரோமன் லெட்டரை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸு, தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. அண்டு செகண்ட் சம்மு, தேர்ட் செம்மு, ஃபோர்த்து செம்மு அண்டு 5th செம்மை பார்த்துக்கணும்பா. ஓகேவா. 5th செம் பார்த்துக்கோங்க. ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்டான சம் இது. ஓகே. அண்டு எக்ஸசைஸ் 2.5ல் செகண்ட் செம் இம்பார்ட்டன்ட், தேர்ட் செம் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த்து செம் இம்பார்ட்டன்ட், 5th செம் இம்பார்ட்டன்ட், 6th செம் இம்பார்ட்டன்ட், 7th செம் இம்பார்ட்டன்ட், 8th செம் இம்பார்ட்டன்ட், 9th செம் இம்பார்ட்டன்ட், 10th செம். சார் என்ன சார் லைனாக வருது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியன்ட் தெரியும். நம்ம 2 மார்க் அண்டு 3 மார்க்குன்னு இதிலே கொடுத்துரும். ஸோ அதனால் அப்படி தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பப்ளிக் எக்ஸாம்லேயும் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னா ஸோ இந்த சம்மில் தயவுசெய்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம எப்படி ஓகேவா. ஸோ எக்ஸசைஸ் 2.6ல் ஃபஸ்ட்டு செம்மு, தேர்ட் செம்மு, ஃபோர்த் செம்மு, 5th செம். ஓகே. எக்ஸசைஸ் 2.7ல் ஃபஸ்ட்டு செம்மில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அண்டு 4th பாயிண்ட்டு இந்த சம் பார்த்துங்க. அண்டு செகண்ட் செம் பார்த்துங்க, தேர்ட் செம் பார்த்துங்க, 5th செம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸசைஸ் 2.8ல் ஃபஸ்ட்டு செம்மும் 2.8 எக்ஸசைஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தாலும் எனக்கு ஓகே தான். பட்டு சார் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எனக்கு பார்த்தாலே போகணும்னா கண்டிப்பாக போடணும். இல்லை இருக்கும் அது இதுதான் வரப்போது. நீங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்தாலும் அது இதுதான் வரப்போது. ஓகேவா. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ ஆல்ரெடி டைம் அதிகமாக என்ன போகுது. ஸோ நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2.7, 2.8, 2.11, 2.12, 2.14, 2.15, 2.16, 2.17, 2.24, 2.25, 2.26, 2.28, 2.29, 2.30, 2.1. அது ஒரு முக்கியமான இது ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு பேஜ் நம்பர் 66ல் ஒரு இது இருக்குது. ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சம்மு. ஓகேவா. தேர்ட் சம் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 3.1ல் ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட், செகண்ட் சம், 7th சம், 8th, 9th, 11th இந்த சம்லாம் இம்பார்ட்டன்ட். அண்டு 3.2ல் ஃபுல்லாகவே பார்த்துங்க. 3.3ல் ஃபஸ்ட்டு சம்மு, 6th சம், 7th சம் இம்பார்ட்டன்ட்பா. அண்டு 3.4ல் அந்தளவுக்கு ஸோ என்ன சம் விட்டோம். ஓகேவா. 3.5ல் ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் அண்டு 4th சம் இம்பார்ட்டன்ட், 6th சம் இம்பார்ட்டன்ட். 3.6ல் ஃபுல்லாக பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம்பிள் சம்மில் எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு
கொடுத்துக்கிறேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணுறாதீங்க. அண்டு சார் க்ரியேட்டிவ் 1 மார்க்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். தயவுசெய்து அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். தியரம் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 வித் ப்ரூஃபோட பண்ணும்பா, ஓகேவா? ஸோ அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். நீங்கள் சார் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு சொன்னீங்களா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுங்கள் சார் என்னங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஓகேவா? சாப்டர் 4 இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 4.1ல் 3.7 3rd சம்மு, 4th சம், 5th சம்மு, 6th சம்மு, 7th சம்மு அண்டு 4.2ல் 2nd சம்மு, 3rd சம்மு, 4th சம்மு, 5th சம்மு, 6th சம்மு, 7th சம்மு, 8th சம்மு அண்டு எக்ஸசைஸ் 4.3ல் 1st சம்மு, 2nd சம்பா. ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துங்க. நம்மளுடைய நமக்கு அஃபிஷியலாக கவர்மெண்ட் கொடுத்தது என்னன்னா சாப்டர் 4 வரைக்கும் ஃபஸ்ட்டு மெட்டம் கொஸ்டின் சொல்லிக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எக்ஸசைஸ் 4.4ல் ஃபஸ்ட்டு செம்மு அண்டு 2nd செம்மு இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸை பார்த்துங்க இம்பார்ட்டன்ட். அண்டு தயவுசெய்து லைக் பட்டனை கிளிக் செய்துட்டு ஷேர் பட்டனை செய்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு பெல் லைக் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ சாப்டர் 1க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்த்துரும். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வந்து 1.3ல் ஃபஸ்ட்டு செம்மில் 4th பாயிண்ட் 5 மார்க்கில் கேட்குறாங்க. 2nd செம் 5 மார்க்கில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தயவுசெய்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. அடுத்து 1.4ல் ஃபஸ்ட்டு செம் 3rd பாயிண்ட்டு அண்டு 4th பாயிண்ட் சம் பார்த்துங்க. 3rd செம்மு பார்த்துங்க. அண்டு 1.6ல் 2nd செம்மு 3rd செம் இந்த 2 செம்மு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. அண்டு 1.7ல் 2 இந்த 2nd செம் 3rd செம் வெரி இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. எக்ஸாம்பிள் சம் 5 மார்க் பார்த்துங்க, ஓகேவா? அண்டு சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.4ல் 7th செம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 2.5ல் 7th செம் இம்பார்ட்டன்ட். 2.6ல் 2nd செம் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரிஜினல் டீச்சர்ஸ் அனுபவம் அவங்க சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக பப்ளிக் எக்ஸாம், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம், ப்ரீவியஸ் இயர் ஃபஸ்ட்டு மீட்டிங் கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி ஸோ இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச கொஷின் பேப்பர்லாம் எல்லாத்தையும் மாடல் பப்ளிக் டஃப்பு ஈஸி அதுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட் கொஷினாக நம்ம கொடுப்போம். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இருக்கிறாங்க. தயவுசெய்து ஒன் டைம் நான் சேலஞ்சாக சொல்கிறேங்க, ஒன் டைம் இந்த நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் வரைக்கும் படிச்சுட்டு சார் நீங்கள் கொடுத்த கொஷின் வரலன்னு மட்டும் வரலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கொடுக்குற கொஷின் எல்லாமே அனைத்துக்கும் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்கு ப்ரியாரிட்டியாக தான் கொடுப்போம், ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. எக்ஸசைஸ் 2.8ல் வந்து பார்த்திங்கன்னா 4th செம் 5th செம் 6th செம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி டைம் அதிகமாக போகுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்தமாதிரி ஷார்ட்டாக சொல்லிடுறோம், ஓகேவா? ஸோ சாப்டர் 3 பொறுத்து பண்ணோம்னா 3.1ல் 6th செம் இம்பார்ட்டன்ட், 9th செம் இம்பார்ட்டன்ட், 10th செம் இம்பார்ட்டன்ட். சாப்டர் எக்ஸசைஸ் 3.3ல் 5th செம் இம்பார்ட்டன்ட், 3.4ல் ஃபுல்லாக பார்த்தணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் எக்ஸசைஸ் அது. அடுத்து 3.5ல் 5th செம் இம்பார்ட்டன்ட்டு, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு அண்டு 7th செம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. எக்ஸாம்பிள் 5 மார்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 5 மார்க்கும் எக்ஸசைஸில் வர 5 மார்க் கிட்டத்தட்ட சேம் மாடலாக இருக்கும். ஸோ வேறு ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் பண்ணோம்னா 6th அண்டு 7th சாப்டர் 4.1ல் 6th அண்ட் 7th செம் இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. 4.2ல் 8th செம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா 4.3ல் 4th செம்மு 2nd அண்ட் 3rd ரவுண்டில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். தயவுசெய்து மிஸ் பண்ணுறாங்க. அண்டு 4.24ல் 2nd செம் இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்டான இது. தயவுசெய்து இது பார்க்காம போயிடாதீங்க. 4.5ல் இந்த 4.5 மிஸ் பண்ணுறாதீங்களா? ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்பதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அண்டு எக்ஸாம்பிள் சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். முடிஞ்சாலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை. அண்டு உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனுப்பிட்டு வரும். ஸோ உங்களுக்கு நாய்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வேணால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபோன் ஹீட்டாக இருந்த காலத்துக்காக நான் இப்போலாம் ஃபேன் போட்டதுனால ஃபேனோடைய சவுண்டுக்கு இருந்தால் கண்டிப்பாக கேட்கும். ஸோ அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 9th படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். 10th 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இதோடைய பிடிஎஃப்பும் அங்கே தான் கொடுத்துருப்போம். தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. அண்டு நெக்ஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு வரும். ஸோ தயவுசெய்து அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி வீடியோ வந்து வேணால் 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா